அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல இன்னும் இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நேத்து நம்ம முதலமைச்சர் கலைமாமணி விருதுகள வந்து அ அந்த நபர்களுக்கெல்லாம் வந்து வழங்கியிருக்காரு. ஸோ அந்த ஒரு விஷயத்த தான் இங்க பார்க்க போறோம். கலைமாமணி விருதுகள பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, யாரு இந்த விருதுகள வழங்குறாங்கன்னா, தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம் அவங்க தான் வந்து இந்த கலைமாமணி விருதுகள வந்து வழங்குறாங்க. 2021, 22 மற்றும் 23ஆம் ஆண்டுகளுக்கான விருதுகள் நேற்று வந்து வழங்கப்பட்டிருக்கு. இதுல கலைமாமணி விருதுகளையும் தாண்டி, இந்த தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம் வேறு சில விருதுகளும் வழங்குறாங்க. அதான் பார்த்தீங்கன்னா, எம்.எஸ். சுப்புலட்சுமி விருது அப்படின்னு சொல்லுவாங்க. அது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இயேசுதாஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? எம்.எஸ். சுப்புலட்சுமி விருது இயேசுதாஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. பாரதியார் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, முருகேச முருகேச பாண்டியன் அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது பால சரஸ்வதி விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, முத்து கண்ணம்மாள் அப்படிங்கிற இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இதே அ கலைமாமணி விருதுகள வழங்கக்கூடிய இயலிசை நாடக மன்றம் தான் சுப்புலட்சுமி விருது, பாரதியார் விருது, பால சரஸ்வதி விருது எல்லாமே வழங்குறாங்க. அத இயேசுதாஸ் அவர்களுக்கும், அ முருகேச பாண்டியன் அவர்களுக்கும், முத்து கண்ணம்மாள் அவர்களுக்கும் வழங்கியிருக்காங்க. கண்டிப்பா இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ அதுதான் நமக்கு முதல் செய்தியில வந்து குடுத்திருக்கிறாங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வருஷம் நோபல் பிரைஸஸ் எல்லாமே போன வாரம் வந்து அனவுன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அத பத்தி இந்த இடத்துல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. நம்ம அத ஆல்ரெடி இந்த வாரம் ஃபுல்லாவே அதை தான் பார்த்துட்டு வந்தோம். ஸோ இந்த இடத்துல பிரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்ப்போம். சரிங்களா? மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்ல தனியா நம்ம அத வந்து ஒரு 15 மார்க்காவே ரெடி பண்ணியிருக்கோம். அத வந்து மெயின்ஸ் சீரியஸ் வந்து நமக்கு டெய்லி போயிட்டு இருக்கு இல்லையா? அதுல நம்ப இன்னும் எலாபரேட்டா பார்ப்போம். இந்த இடத்துல பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நோபல் பரிசுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மெடிசின்கான நோபல் பிரைஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லுவாங்க. மெடிசின்க்கு அப்புறம் தான் பிசிக்ஸ், பிசிக்ஸ்க்கு அப்புறமா கெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரிக்கு அப்புறமா லிட்டரேச்சர், லிட்டரேச்சருக்கு அப்புறமா பீஸ் பிரைஸ், பீஸ்க்கு அப்புறமா வந்து எக்கனாமிக்ஸ்க்கான நோபல் பரிசு வந்து சொல்லுவாங்க. இதுல இந்த அமைதிக்கான நோபல் பரிச மட்டும் வழங்குறது யாருன்னா நார்வே. சரியா? மத்த பரிசுகள் எல்லாத்தையுமே ஸ்வீடன் வந்து வழங்குவாங்க. சரியா? இந்த விருதுகள் அக்டோபர் முதல் வாரத்துல அறிவிக்கப்பட்டாலும், விருது வழங்கக்கூடிய அந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 10. சரியா? ஸோ டிசம்பர் 10 அப்ப தான் இந்த விருதுகள் வந்து அஃபிஷியலா கையில குடுப்பாங்க. அந்த வகையில மெடிசின்க்கான நோபல் பரிசு, மெடிசின் ஆர் பிசியாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேரி பிரன்கோவ், ஃப்ரெட் ராம்ஸ்டெல், அப்புறமா ஷிமோன் சகாவுச்சி அப்படிங்கிற இவங்க 3 பேருக்கும் வழங்கப்பட்டிருக்கு. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ரெகுலேட்டரி டி செல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேவா? ரெகுலேட்டரி டி செல்ஸ் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த டி செல்ஸ் தான் என்ன பண்ணும்னா, நம்ம பாடியோட ஓன் இம்யூன் சிஸ்டம் நம்ம பாடியில இருக்கக்கூடிய செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ அட்டாக் பண்ணாம, நம்ம உடம்புக்குள்ள கெடுதலா இருக்கக்கூடிய பாக்டீரியா, வைரஸ அட்டாக் பண்றத ரெகுலேட் பண்றது தான் இந்த ரெகுலேட்டரி டி செல்ஸ். அந்த கண்டுபிடிப்புக்காக தான் இவங்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. சரியா? அடுத்தது நோபல் பிரைஸ் ஃபார் பிசிக்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கு குடுத்திருப்பாங்க அப்படின்னா, ஜான் கிளார்க், மைக்கேல் டியோவர்ட், அடுத்தது ஜான் மார்டினி. இந்த 3 பேருக்கும் வழங்கப்பட்டிருக்கும். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க குவாண்டம் டன்னலிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருப்பாங்க. பொதுவா இந்த குவாண்டம் டன்னலிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ்ல மட்டும் தான் இருக்கும். ஆனா இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ல குவாண்டம் டன்னலிங் அப்படிங்கிறத செஞ்சு காட்டியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இவங்களுக்கு பிசிக்ஸ்க்கான நோபல் பரிசு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருந்துச்சு. அடுத்தது கெமிஸ்ட்ரிக்கான நோபல் பரிசு யாருக்கெல்லாம் வழங்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுசுமு கிட்டகாவா, ரிச்சர்ட் ராப்சன், ஒமார் யாகி இவங்க 3 பேருக்கும் கெமிஸ்ட்ரிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருந்துச்சு. இவங்களுடைய கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அ உலோக கரிம கட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிற இந்த ஒரு கண்டுபிடிப்புக்காக இவங்களுக்கு அ கெமிஸ்ட்ரிக்கான நோபல் பரிசு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருந்துச்சு. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, அமைதிக்கான நோபல் பரிசு மரியா கொரினா மச்சாடோ அப்படிங்கிற இவங்களுக்கு, அதாவது வெனிசுலா நாட்டினுடைய எதிர்க்கட்சி வென்டே வெனிசுலா அப்படிங்கிறது அந்த எதிர்க்கட்சி. அந்த எதிர்க்கட்சியோட தலைவரா இருக்கக்கூடிய மரியா கொரினா மச்சாடோ அவங்களுக்கு வந்து இந்த நோபல் பீஸ் பிரைஸ் அப்படிங்கிறது வந்து வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு லிட்டரேச்சருக்கான நோபல் பரிசு ஹங்கேரி நாட்டைச் சேர்ந்த லாஸ்லோ கிருஷ்ணஹோர்காய் அப்படிங்கிற இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. சரியா? லாஸ்லோ கிருஷ்ணஹோர்காய் அப்படிங்கிற இவருக்கு தான் நோபல் லிட்டரேச்சர் பிரைஸ் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. நோபல் பரிசுகள்ல இருந்து கண்டிப்பா கேள்விகள் குரூப் 1 பிரிலிம்ஸ்ல கேட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி குரூப் 2 மெயின்ஸ்ல வந்து கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா வந்து நோபல் பரிசுகள்ல இருந்து அடிக்கடி கேள்விகள் வந்துட்டே இருக்கனால கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா?
ஸோ இன்னைக்கு முக்கியமான செய்திகள பார்த்துருக்கோம். நன்றி.